ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திணை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த திணை பொங்கல் செய்யறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு தேவையானது முதல்ல நம்மளுக்கு இந்த மாதிரி திணை தான் தேவை. நான் பருப்போட கலந்து வச்சிருக்கேன். 1 கப் திணைக்கு 1/2 கப் அளவுக்கு பருப்பு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி போட்டு ஒரு 2 வாட்டி கழுவி நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊற வைக்கலாம். இப்போ நான் திணையை 2 வாட்டி கழுவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம ஊற வைக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாமா? இந்த திணை பொங்கலுக்கு தேவையானது இதுதான். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, அப்பதான் பொங்கலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 5 முந்திரி பருப்பை 2 2 உடச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு நெய். நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முழுக்க முழுக்க நீங்கள் நெய்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் தலை பொங்கல் வேணும்னா நீங்கள் நெய்யை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ பொங்கல் ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ வாங்க பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் சூடுபடுத்திக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் இதை முழுக்க முழுக்க நெய்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா நெய் வேணாம்னா எண்ணெயிலையும் பண்ணலாம். அது உங்களுடைய ஆப்ஷன் தான். இப்போ இது பாதி அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். மிளகு எல்லாம் சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாயெல்லாம் அதுக்கப்புறம் கரிஞ்சி போயிடும், டேஸ்ட் மாறிடும். இப்போ சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி எல்லாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் வருதுன்னு. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போதுனா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கடைசிலையும் தாளிக்கலாம். நீங்கள் முதலையே தாளிக்கும் போது அந்த தாளிப்போட அந்த பொங்கல் நல்லா கொதிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே தாளிச்சாச்சு. இப்போ நம்ம அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் திணைக்கு 1/2 கப் அளவுக்கு பைத்தம் பருப்பு, அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணி இந்த மாதிரி சேர்க்கும் போது தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக பொங்கல் கிடைக்கும் ரொம்ப நேரத்துக்கு. இல்லைன்னா நீங்கள் பொங்கல் செஞ்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப கட்டியாக மாறிடும், கேக் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற இந்த திணையை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா 2 வாட்டி கழுவிட்டு சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டுக்கோங்க. இப்போ நம்ம திணையை சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி இது 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாமா? ப்ரெஷர் நல்லா முழுசாக ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம திறந்து பார்க்கணும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக பொங்கல் ரெடியாக இருக்குன்னு. நல்லா கரெக்டான ஸ்டேஜில் வெந்திருக்கு. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த பொங்கல் கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப திக்காக மாறிடும், கட்டியாக. நான் முதல்ல சொன்ன மாதிரி. அதனால் இந்த ஸ்டேஜுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா ஆறுனாலே போதும். கரெக்டான ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு பொங்கல் கிடைக்கும்.
இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக அதில் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு அதில் வந்து நம்ம மேலே அலங்காரத்துக்காக சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.